திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மே மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் 15ஆம் தேதி உச்ச வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போக போகிறார். அதே போல புதன் 14ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருந்தார் ரிஷபத்துல. இப்போ இந்த மாசம் 17ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து குருவோட சேர்ந்து சுக்கிரன் குரு சேர்க்கையோட நிற்க போகிறார். அதே போல செவ்வாய் இந்த மாதம் 11ஆம் தேதி மீன வீட்டுல இருந்து மேஷ வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாசனி ஒரு போராட்டமா இருந்துட்டே இருந்தது லைஃப்ல எல்லாருக்குமே. நிறைய போர் இது போல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்குதான். இப்போ இந்த 11ஆம் தேதி இதுவும் விலகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான், குருவும் மிதுனத்துலதான் இருக்க போகிறார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் பலமா வரப்போறார். 11ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். தொழில் ஸ்தானாதிபதி வலுக்க போறாருங்க. தொழில மீண்டும் தொடங்க போறீங்க. தொழிலே இல்ல, 7 எல்லாமே போயிடுச்சு, எது பண்றதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம். தொழிலில் லாபங்கள், தொழில் வளர்ச்சி அடைய போகுது. உங்க முயற்சிகள் கை கூட போகுது. கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தியா போடுங்க. போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான நல்ல பலன் நிச்சயமா கிடைக்க போகுது. சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அதாவது சொத்துல வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதெல்லாமே விலைக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கறத கும்பத்துக்கு நிச்சயமா உண்டு. இந்த மாதம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களாக, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பெயர், புகழ், கிரேடு கிடைக்கிறது எல்லாமே இந்த மாசம் உண்டு. அதோட தொழில் நல்லா இருக்க போகுது. 7 வருமானம் இல்ல, தொழில் பிரச்சனையா இருக்கு, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதம் செவ்வாய் 11ஆம் தேதிக்கு மேல 1.5 மாசம் இங்கதான் இருப்பார். தொழிலில் வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்காம போக மாட்டார். புதிய தொழில் தொடங்கலாம்னு ஒரு ஐடியா கொடுப்பார். அல்லது தொடங்கியிருந்தீங்க அதுல நல்ல லாபத்தை கொடுப்பார். இன்னும் தொழில வந்து வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 9ஆம் அதிபதி இங்கேதான் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு போயிடும். இது யோகம் தான். இங்க இருந்தாலும் யோகம் தான், அங்க இருந்தாலும் யோகம் தான். வீடு சார்ந்தது, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாய் தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது, வீடு மனை சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து சங்கடங்கள் விலகிறது, மனசு ரொம்ப தெளிவா இருக்கிறது, தீர்க்கமா முடிவெடுக்கிறது, குழப்பங்கள் எல்லாமே விலகிடும். இந்த மாசம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தீங்க, இந்த டிப்ரெஷன் எல்லாமே விலக போகுது. தாய் தந்தையர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. அதே போல அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வந்து 4ஆம் அதிபதி நாளில் இருந்தாலும் சுகவாசின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க 5ஆம் வீட்டுக்கு சுக்கிரனோட போய் சேர போகிறார். அப்பவும் நல்லாதான் இருக்க போகுது. தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. அதே போல குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலக போகுது. கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக கும்பராசிக்கு நடக்க போகுது. அடுத்தது புதன் 5, 8 குடையவர். அவரும் பாருங்க 17ஆம் தேதி வரைக்கும் இங்க இருக்கார். சுக்கிரன் அந்த பக்கம் போனோம்னா புதன் இந்த இடத்த பூர்த்தி பண்ணிடுவார். அப்போ 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு இருக்குது. இது பெரிய யோகம் இல்லையா? 5 குடையவர் 4ஆம் வீட்டுக்கு வராரு. 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போறாரு. 4, 5 பரிவர்த்தனைன்னு சொல்லுது. இந்த யோகம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சந்தோஷங்கள் அதிகப்படுத்தும். தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணும். கண்டங்கள் விலக போகுது. சின்ன சின்ன மனக்கவலைகள் எல்லாமே விலக போகுது. எப்படி இந்த மாசம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க போகுது. கெட்ட பெயர் விலக போகுது. இன்னும் 7 நிறைய கெட்ட பெயர் அவமானம் வந்திருக்கு. அப்ப அந்த கெட்ட பெயர் அவமானம் எல்லாமே விலக போகுது. உங்க மேல இருந்து வந்த கரைகள் எல்லாமே அகல போகுது. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம முதலே சொல்லியிருக்கோம். இருப்பினும் இந்த கிரக சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 இதெல்லாம் அருமையான இடம். பணம், புகழ், பெயர், வாக்கு, உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இந்த கட்டத்துக்குள்ளதான் இருக்கு. சோ இது எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சுக்கிரனுடைய வீட்டுக்கு புதனும், புதனுடைய வீட்டுக்கு சுக்கிரன் வந்தாலே சுபகிரகங்கள் பரிவர்த்தனையாகிறது ஒரு யோகம். சுப பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நன்மைகள் அதிகமா கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஒரு வெளியூர் வெளிநாடு போறது, இந்த டைம்ல நீங்க போயிட்டு வர பயணங்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். மனசு நிம்மதியா இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வர்றது இதெல்லாமே உண்டு இந்த மாதம். அடுத்தது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாகும்.
அப்ப கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம், கணவர் சொத்துக்கள் கிடைக்கிறது, மனைவி சொத்துக்கள் கிடைக்கிறது. அடுத்தது அவருமே பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு தான் போறாரு. கடின உழைப்பை போட்டு கடினமா எஃபர்ட் போட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. திருமணம் கைக்கூடி வர்றது, புதியதாக திருமணம் பாக்குறீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். திருமணத்துல இருந்த சங்கடங்கள் விலகிறது, இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். சோ கும்பத்துக்கு இந்த மாதம் அருமையான மாதம். எல்லா ராசியில விட கும்பத்துக்கு ஒரு படி மேலதான் 90-95% மேல நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக கும்பத்துக்கு இந்த மாதம் இருக்கும். சோ நன்மைகளும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 7ரை சனி நடக்கிறதால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா ஒரு 11ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய அதிர்ஷ்ட நேரங்கள், அதிர்ஷ்ட காலங்கள் தொடங்க போகுது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இப்போ உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் தொட்டு வரும் பொழுது உங்க ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. தசாபுத்திகள் கண்டிப்பாக நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு மாதமும் பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, வருட பலன்கள் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.